வணக்கம். நான் உங்கள் ஆத்ம நண்பன். நாளும் கோளும் நன்னிலை பொருந்திய இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி, திருப்தி, சந்தோஷத்துடன் கூடிய செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ பரிபூர்ணத்துவமான வாழ்த்துக்கள். அடிப்படை ஜோதிடங்கிற பேரில் அடுத்தடுத்த காணொளிகள் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை பதிவிட்டுட்டே இருக்கிறோம். அதில் ஏற்கனவே வாரம், திதி, ஹோரை, கிழமைகள் கண்டுபிடிக்கிறது இப்படிப்பட்ட பல விஷயத்தை பார்த்துருந்தா கூட நட்சத்திரத்தை பற்றி பார்த்துடலாம்னு சொல்லிட்டு 2 காணொளிகள் முயற்சி செஞ்சோம், தள்ளி போயிடுச்சு. இந்த காணொளி பதிவு மூலயமா 27 நட்சத்திரத்தையும் பார்க்க போகிறோம். நட்சத்திரத்திற்கான தன்மைகள் என்ன, குணாதிசயம் என்னங்கிற விஷயத்தை பார்க்க போகிறோம். திசைகளை பற்றி பார்க்க போகிறோம். எல்லையற்ற பரந்த வான்வெளியில் கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருந்தாலும் கூட 27 நட்சத்திர தொகுப்பு தான் மனிதனுக்கு மின்காந்த கதிர்வீச்சு செலுத்தி ஆதிக்கம் செலுத்துறதுனால 27 நட்சத்திர கூட்டத்திற்கும் பெயர் வச்சுருக்காங்க. அதுதான் 27 நட்சத்திரம். ஒரு நட்சத்திரம்னா ஒரு நட்சத்திரம் மட்டும் இருக்காது, பல நட்சத்திர தொகுப்புகள் சேர்ந்தது ஒரு நட்சத்திரத்திற்கு பெயர். அப்போ அந்த 27 நட்சத்திரத்திற்கு 9 திசைகள் எப்படி பிரித்து கொடுத்தாங்கிற விஷயத்த இந்த காணொலி பதிவு மூலிமா பார்க்க போகிறோம். பார்த்துடலாங்க. முதல் நட்சத்திரம் அஸ்வினி. முதல் நட்சத்திரம் அஸ்வினி. இந்த நட்சத்திரம் கேதுவுடைய நட்சத்திரம். அதுக்கடுத்து பரணி. இந்த நட்சத்திரம் சுக்கிரனுடைய நட்சத்திரம். கிருத்திகை முருகனுக்கு உகந்த நட்சத்திரம். இது சூரியனுடைய நட்சத்திரம். ரோகிணி. இது சந்திரனுடைய நட்சத்திரம். சந்திரன் உச்சமடையக்கூடிய நட்சத்திரம். மிருக சீரிசம். செவ்வாயுடைய நட்சத்திரம். திருவாதிரை. ராகுடைய நட்சத்திரம். புனர்பூசம். குருவுடைய நட்சத்திரம். பூசம். சனியுடைய நட்சத்திரம். ஆயில்யம். புதனுடைய நட்சத்திரம். அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம், பூஷம், ஆயில்யம், மகம். அதே கேதுவோட நட்சத்திரம். பூரம் சுக்கிரனுடைய நட்சத்திரம். உத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம். அஸ்தம் சந்திரனுடைய நட்சத்திரம். சித்திரை சபையோட நட்சத்திரம். சுவாதி ராகுடைய நட்சத்திரம். விசாகம் குருவுடைய நட்சத்திரம். அனுசம் சனியுடைய நட்சத்திரம். கேட்டை புதனுடைய நட்சத்திரம். அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம், பூஷம், ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுசம், கேட்டை, மூலம், பூராடம், உத்ராடம், திருவோணம்,
அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகஸ்திரிடம், திருவாதிரை, புனர்பூஷம், பூஷம், ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுசம், கேட்டை, மூலம், பூரடம், உத்திரடம், திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. எப்பயுமே இது இப்படி 3 பகுதியாக பிரித்து எழுதிக்கிட்டிங்கன்னா தான் அஸ்வினி, மகம், மூலம், கேதுவுடைய நட்சத்திரம். நீங்கள் அஸ்வினி நட்சத்திரத்திலேயோ மக நட்சத்திரத்திலேயோ மூல நட்சத்திரத்திலேயோ ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தை கேதுவுடைய திசையில் பிறந்திருக்கும். பரணி, பூரம், பூரடம் சுக்கிரனுடைய நட்சத்திரம். ஒரு குழந்தை பரணி நட்சத்திரம், பூர நட்சத்திரம், பூரட நட்சத்திரத்தில் பிறந்திருந்தா அந்த குழந்தை சுக்கிர மகா திசையில் பிறந்திருக்கும். கிருத்திகை, உத்திரம், உத்திரடம் சூரியனுடைய நட்சத்திரமாக இருக்கிறதுனால ஒரு குழந்தை இந்த கிருத்திகை, உத்திரம், உத்திரட நட்சத்திரத்தில் பிறந்திருந்தா சூரிய மகாதசை நடக்கும். ரோகிணி, அஸ்தம், திருவோணம் இந்த 3 நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்திருந்தா அந்த குழந்தை சந்திரனுடைய நட்சத்திரமாக இருக்கிறவங்க சந்திரனுடைய மகாதசை நடக்கும். மிருகஸ்திரிடம், சித்திரை, அவிட்டம் இந்த நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறக்கிறாங்கன்னா அந்த குழந்தையை பொறுத்த வரைக்கும் செவ்வாயுடைய நட்சத்திரமாக இருக்கிறதுனால செவ்வாய் தசை நடக்கும். திருவாதிரை, சுவாதி, சதயம் இந்த நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்திருந்தால் அந்த குழந்தையை பொறுத்த வரைக்கும் ராகுவுடைய நட்சத்திரமாக இந்த நட்சத்திரங்கள் இருக்கிறதுனால ராகு மகாதசை நடக்கும். புனர்பூஷம், விசாகம், பூரட்டாதி இந்த நட்சத்திரத்தில் குழந்தைங்க பிறந்திருந்தா அதாவது கோச்சாரத்தில் சந்திரன் இந்த நட்சத்திரங்கள் மேலே பயணிக்கும் பொழுது நம்ம பிறக்கிறோம் அப்படின்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் குரு மகாதிசையில் பிறந்திருக்கிறோம்னு அர்த்தம். பூஷம், அனுசம், உத்திரட்டாதி இந்த நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா அந்த குழந்தையை பொறுத்த வரைக்கும் சனியுடைய நட்சத்திரங்களாக இருக்கிறதுனால சனி மகாதசை நடக்கிறதா அர்த்தம். ஆயில்யம், கேட்டை, ரேவதி இந்த நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தையை பொறுத்த வரைக்கும் புதன் மகாதசை நடந்துட்டுருக்குன்னு அர்த்தம். இப்போ பார்த்துட்டிங்கன்னா அஸ்வினி, மகம், மூலம் கேதுவுடையது, பரணி, புறம், புரடம் சுக்கிரனுடையது, கிருத்திகை, உத்திரம், உத்திரடம் சூரியனுடையது, ரோகிணி, அஸ்தம், திருவோணம் சந்திரனுடையது, மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம் செவ்வாயுடையது, திருவாதிரை, சுவாதி, சதயம் ராகுவுடையது, புனர்பூஷம், விசாகம், பூரட்டாதி குருவுடையது, பூஷம், அனுசம், உத்திரட்டாதி சனியுடையது, ஆயில்யம், கேட்டை, ரேவதி புதனுடையது. இந்த நட்சத்திரத்தில் சந்திரன் கோச்சாரத்தில் பயணிக்கும் பொழுது ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தை இந்த திசைகளில் தான் அந்த குழந்தை பிறக்கும். கேது திசை, சுக்கிர திசை, சூரிய திசை, சந்திர திசை, செவ்வாய் திசை, ராகு திசை, குரு திசை, சனி திசை, புதன் திசை. இந்த திசைகள்லாம் எத்தனை ஆண்டுகள் அப்படிங்கிற விஷயத்த அடுத்த பதிவுகள் மூலயமா நம்ம பார்க்கலாம். மொத்தத்தில் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னு விரும்புனீங்க அப்படின்னா நட்சத்திரங்களை கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூஷம், பூஷம், ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுசம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திரடம், திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இப்படி 27 நட்சத்திரத்தையும் வாய் விட்டு மனதார சொல்ல தெரியணும். அடுத்தடுத்த பதிவுகள் மூலயமா அந்த தசை எத்தனை ஆண்டுகள் அப்படிங்கிற விஷயத்த பார்க்கலாம். ஜோதிடத்தை எப்படி கணிக்கணுங்கிற விஷயத்தையும் பார்க்கலாம். ஒவ்வொரு பதிவை நம்ம பார்த்தோம்னா மட்டும்தான் புரியும். எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்து பார்க்கும் பொழுது பிரம்மாண்டமாக தெரியறதுனால பயம் வந்துடும். ஆனால் அடிப்படை ஜோதிடத்தில் தினமும் ஒரு 10 நிமிஷம் ஒரு காணொலியை பார்த்தீங்கன்னாவே உங்கள் மனசுக்குள்ளே எல்லா விஷயம் பதிஞ்சு போயிடும். அதனால் இப்போ நாங்கள் எப்படி சொல்லித்தரமோ அந்த விஷயத்தை நீங்களும் மீண்டும் மீண்டும் சொல்லி பார்த்தீங்கன்னா மனதுக்குள்ளே பதிந்து விடும். அஸ்வினி, மகம், மூலம் கேதுவுடைய நட்சத்திரம். அஸ்வினி, மகம், மூலம் கேதுவுடைய நட்சத்திரம். பரணி, பூரம், பூரடம் சுக்கிரனுடைய நட்சத்திரம். பரணி, பூரம், பூரடம் சுக்கிரனுடைய நட்சத்திரம். கிருத்திகை, உத்திரம், உத்திரடம் சூரியனுடைய நட்சத்திரம். கிருத்திகை, உத்திரம், உத்திரடம் சூரியனுடைய நட்சத்திரம். ரோகிணி, அஸ்தம், திருவோணம் சந்திரனுடைய நட்சத்திரம். ரோகிணி, அஸ்தம், திருவோணம்
சந்திரனுடைய நட்சத்திரம். மிருகசிரிஷம், சித்திரை, அவிட்டம் செவ்வாயுடைய நட்சத்திரம். மிருகசிரீடம்னு சொல்லலாம், மிருகசிரீசம்னு சொல்லலாம். மிருகசிரீடம், சித்திரை, அவிட்டம் செவ்வாயுடைய நட்சத்திரம். திருவாதிரை, சுவாதி, சதயம் ராகுடைய நட்சத்திரம். திருவாதிரை, சுவாதி, சதயம் ராகுடைய நட்சத்திரம். புனர்பூஷம், விசாகம், பூரட்டாதி குருவுடைய நட்சத்திரம். புனர்பூஷம், விசாகம், பூரட்டாதி குருவுடைய நட்சத்திரம். பூசம், அனுசம், உத்திரட்டாதி சனியுடைய நட்சத்திரம். பூசம், அனுசம், உத்திரட்டாதி சனியுடைய நட்சத்திரம். ஆயுள்யம், கேட்டை, ரேவதி புதனுடைய நட்சத்திரம். ஆயுள்யம், கேட்டை, ரேவதி புதனுடைய நட்சத்திரம். இந்த காணொலியை போட்டு பாருங்கள், ஹெட்ஃபோன் போட்டுக்குங்க, காது கொடுத்து கேளுங்க, இந்த வார்த்தையில் மீண்டும் மீண்டும் சொல்லி பாருங்கள். நட்சத்திரமும் பதிவாயிரும், தசைகளும் பதிவாயிரும். இந்த 27 நட்சத்திரத்திற்கும் தனிப்பட்ட முறையில் எந்த விதமான பொது பலன்களும் கிடையாது. இந்த 27 நட்சத்திரத்தில் கோச்சாரத்தில் சந்திரன் நம்ம பிறக்கும் பொழுது எந்த நட்சத்திரத்தில் பயணிக்கிறாரோ அந்த தசை தான் நம்மளுக்கு நடக்கும். இந்த 27 நட்சத்திரத்தில் கோச்சார சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் பயணிக்கிறாரோ அந்த நட்சத்திரம் நம்மளுடைய ஜனனகால நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்துக்கு நேராக என்ன கிரகம் போட்டிருக்கோ அந்த கிரகத்தோட தசை தான் நடந்துகிட்ருக்கும். உதாரணத்துக்கு சுக்கிர தசை ஒருத்தருக்கு நடக்கணும் அப்படின்னா பரணி, பூரம், பூராட நட்சத்திரத்தில் அவங்க பிறந்திருக்கணும். அந்த சுக்கிர தசையை முழுமையாக அனுபவிக்கணும் அப்படின்னா அவங்க பிறக்கும் பொழுது 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த பாதம்னா என்னங்கிறது அடுத்தடுத்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். நட்சத்திரத்தை 4 பகுதியாக பிரிச்சிருக்காங்க, அதுதான் பாதம்னு பேர். அப்போது 20 வருஷம் சுக்கிரதசை நடக்குது அப்படின்னா ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும் பரணி, பூரம், பூரட நட்சத்திரத்தில் முதல் பாதத்தில் பிறந்திருக்காங்கன்னா 20 ஆண்டுகளை 4 பகுதியாக பிரிச்சிங்கன்னா 3 பகுதி முழுமையாக இருக்குதுன்னு அர்த்தம். அதாவது 15 ஆண்டுகள் முழுமையாக இருக்குது. முன்ன பின்ன அந்த 5 ஆண்டுகளில் ஏதாவது தசா புத்திகள் ஒருத்தருக்கு 3 வருஷம் நடக்கலாம், 4 வருஷம் நடக்கலாம், 2 வருஷம் கூட நடக்கலாம். இதே பரணி, பூரம், பூரட நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு சுக்கிர மகாதசை 2 பாதம் முழுமையாக இருக்கிறனால ஒரு பாதத்துக்கு 5 வருஷம், அப்போ 2 பாதத்துக்கு 10 வருஷம் முழுசாக இருக்குது. மீதி இருக்கக்கூடிய அந்த 2ஆம் பாதத்தில் நீங்கள் பிறந்திருக்கிறதுனால இந்த 5 ஆண்டுகளில் கொஞ்சம் குறைஞ்சோ கூடியோ இருக்கலாம். அதாவது 4 ஆண்டுகளாக இருக்கலாம், 3 ஆண்டுகளாக இருக்கலாம், 2 ஆண்டுகளாக இருக்கலாம். அப்போ பார்த்துட்டிங்கன்னா 10 வருடம் முழுமையாக உங்களுக்கு சுக்கிரதசை நடக்க போகுது. மீதி இருக்கக்கூடிய அந்த ஆண்டுகளை பொறுத்த வரைக்கும் நம்ம பிறக்கும் பொழுது ஜனனகால மகாதசை இருப்புன்னு போட்டிருக்கோம். அப்படின்னா என்ன அப்படின்னா கர்ப்ப செல் நீக்கி மீதி இருக்கிறது ஜனனகால மகாதசை. அடுத்தடுத்த பதிவுகள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். அப்போது அந்த 15 ஆண்டுகளுக்குள்ள உங்களுக்கு சுக்கிரதசை முன்ன பின்ன இருக்கலாம். 10 ஆண்டுகள் ஆனால் முழுமையாக இருக்கும். இதே பரணி, பூரம், பூரட நட்சத்திரத்தில் 3ஆம் பாதத்தில் பிறந்திருக்கிறீங்க. அப்போ பார்த்துட்டிங்கன்னா 2 பாதம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய 5 10 வருடம் முழுமையாக போயிடுச்சு. மீதி இருக்கக்கூடிய 10 ஆண்டுகளுக்குள்ள முன்ன பின்ன எப்படி வேணால் இருக்கலாம். பரணி, பூரம், பூரட நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்திருக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு சுக்கிர மகாதசை 5 ஆண்டுகளுக்குள்ள 4 மாதமாகவும் இருக்கலாம், இல்லை 5 வருடமாகவும் இருக்கலாம். அப்போ அந்த பாதம்னா என்னென்னா 4 பகுதியாக பிரிச்சிருக்கிறது தான் பாதம்னு அர்த்தம். நட்சத்திரத்திற்கென்று தனிப்பட்ட குணாதிசயங்கள் இருக்குதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இப்போ உதாரணமாக கிருத்திகை நட்சத்திரத்தில் முருகன் பிறந்தார் அப்படின்னா அவரை மாதிரியே எல்லாருமே அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாம் இருக்க போகிறது கிடையாது. கிருஷ்ணர் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார் அப்படின்னா அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அத்தனை பேர்த்துக்குமே அப்படிப்பட்ட வாழ்க்கை அமையாது. அப்போ நட்சத்திரத்திற்கென்று தனிப்பட்ட குணாதிசயம் கிடையாது. உதாரணத்துக்கு சித்ரா பௌர்ணமி, கார்த்திகை தீபம், வைகாசி விசாகம், ஆனி மூலம், மாசி மகம், பங்குனி உத்திரம் இப்படிப்பட்ட நட்சத்திரங்களை சொல்லலாம். இது என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா சந்திரனுடைய மின்காந்த கதிர்வீச்சு பூரணத்துவமாக கிடைத்து சூரியனுடைய மின்காந்த கதிர்வீச்சு பூரணத்துவமாக ஒரு நட்சத்திரத்துக்கு கிடைக்கக்கூடிய நாள் பௌர்ணமின்னு சொல்கிறோம். அந்த பௌர்ணமி அன்று சூரியன் மேஷ வீட்டில் சித்திரை மாதத்தில் இருக்கிறார் அப்படின்னா அந்த சித்திரை நட்சத்திரம் நேர் 7ஆவது வீடாக இருக்கக்கூடிய துலா வீட்டில் சித்திரை நட்சத்திரம் இருக்குது. அந்த நட்சத்திரத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பார். அதே போல் வைகாசி விசாகம் அப்படின்னா வைகாசி மாதம் சொல்லப்படக்கூடிய ரிஷப வீட்டில் சூரியன் அமர்ந்திருக்கிறாருன்னா அந்த விசாக நட்சத்திரம் எங்கே இருக்கும் அப்படின்னா விருச்சிக ராசியில் இருக்கும். அந்த இடத்துல சந்திரன் அமர்ந்திருப்பார். அதே போல் ஆனி மூலம் அப்படின்னா
சித்திரை, வைகாசி, ஆனி மாதத்தில் சூரியன் அங்கே இருக்கிறாருன்னா மூல நட்சத்திரம் இங்கே இருக்குது. இந்த நட்சத்திரத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பார். அதே போல் கார்த்திகை தீபம் பார்த்துட்டிங்கன்னா சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை சூரியன் இந்த மாதத்தில் உட்காந்துருக்கிறார். இந்த இடத்துல உட்காந்துருக்கிறாருன்னா சூரியனுக்கு எதிர் வீடாக இருக்கக்கூடிய ரிஷப வீட்டில் கிருத்திகை நட்சத்திரம் இருக்குது. அந்த நட்சத்திரத்தில் சந்திரன் பூர்ண ஒளியோடு இருப்பார். அப்போது பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களில் பிறக்கக்கூடிய மனிதர்கள் பங்கம் இல்லாமல், பழுது இல்லாமல், பாவ கிரகத்தோட தொடர்பு இல்லாமல் சந்திரன் இருக்கும் பொழுது அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சிறப்பான வாழ்க்கையை வாழ்கிறாங்கிறது அனுபவ உண்மை. இருந்தாலுமே எல்லா நட்சத்திரமும் நல்ல நட்சத்திரம் அல்ல, எல்லா நட்சத்திரமும் கெட்ட நட்சத்திரம் அல்ல. எல்லா நட்சத்திரத்துக்கும் ஒரு தனித்தன்மை இருக்குது, தனித்துவம் இருக்குது. ஆனால் தனிப்பட்ட பலன்கள் கிடையாது. அது கிரகங்களோட ஒப்பிட்டு பார்த்து தான் பலன்களை எடுக்க முடியும். ரொம்ப நன்றிங்க. அடுத்தடுத்த பதிவுகளை பார்க்கலாம். வணக்கம், நன்றி. நீங்கள் ஜோதிடத்தை முழுமையாக உணர்ந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அடிப்படை ஜோதிடம் பார்ட் 1, அடிப்படை ஜோதிடம் பார்ட் 2, அடிப்படை ஜோதிடம் பார்ட் 3, அடிப்படை ஜோதிடம் பார்ட் 4 இதை அடுத்தடுத்து தொடர்ச்சியாக பாருங்கள். அடுத்தடுத்த பதிவுகள் கூட தொடர்ச்சியாக போட்டுக்கிட்டே இருக்கிறோம். பார்க்கும் பொழுது எளிமையாக உங்கள் ஜாதகத்தை வச்சு நீங்களே ஆய்வு செய்ய முடியும். ரொம்ப நன்றிங்க. அடுத்த பிறகு சந்திக்கலாம். வணக்கம்.